எம்பி தொகுதி அதிகமாக இருந்தால் நல்லது. நீங்கள் குறைச்சிட்டாக்கா பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு. கம்மியான இது வந்து திட்டமிட்டு செய்கிற சதி. அது ஒன்றிய அரசு மாநில அரசை எப்படியாவது ஒழிக்கணும் திட்டத்தோடு தான் எடுத்து சொல்கிறோம், நிறைவேற்றோம். மத்திய ஒரு கொள்கை, ஆளுங்கட்சிக்கு ஒரு கொள்கை, எதிர்கட்சிக்கு ஒரு கொள்கை, இப்படி இருக்கிறதால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. மாநில சார்ந்த விஷயத்துக்கு எல்லாரும் ஒற்றுமையாக குரல் கொடுக்கணும். மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம் கூட பண்ணுவானோ, நம்மளுக்கு குறைக்க தான் செய்வானோ, நம்மளுக்கு குறைக்க தான் செய்வான், எம்பி குறைக்க தான் செய்வான். ஆனால் மாநில சார்ந்த விஷயத்துக்கு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஒற்றுமையாக குரல் கொடுத்தா எதான் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா வடநாடுகளில் தான் அவங்க அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அதிகமாக செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கோசம் எதுவுமே செய்யலை. நம்ம தமிழ்நாட்டை வந்து துண்டு போட்டுருணும். தமிழ்நாட்டுக்கான மரியாதை இருக்காது, நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒழுக்கம் எல்லாத்தையுமே கெடுத்துடணும். நம்ம தமிழ்நாட்டை பார்த்து அவங்க திருந்தனா போதும். ஆனால் மக்கள் எடுப்பு கணக்கில் வந்து தொகுதியை குறைக்கிறேன் அப்படின்னு போனால் இது நல்லா இருக்காது. பல 4 ஸ்டேட்லேருந்து சிஎம்ஸ்லாம் வராங்க, டெப்யூட்டி சிஎம்ஸ் வராங்க. இது என்னன்னா எம்பிக்களை வந்து குறைக்க போகிறாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில். மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து எம்பிக்களை வந்து குறைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? எம்பிகளை குறைக்கிறது சரியில்லை சார். அது ஏன் இல்லாத காரணம் பொருளாதாரம். இந்த மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் வருதா வழிய எம்பிக்களை அதிகமாக இப்போ 40 தொகுதின்றது எம்பி தொகுதி 45 தொகுதி ஆகலாம். அதுதான் அதிகமாக இருந்தால் நல்லது. நீங்கள் குறைச்சிட்டாக்கா எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்காக ஏதோ ஒரு திட்டம் பண்ணுறாங்கன்னா அது எம்பி அந்த சட்டம் நிறைவேற்ற முடியாது. தமிழ்நாட்டின் அடிப்படையில் வந்து பார்க்குறப்ப குறைஞ்சிரும். ஆமாம், அப்போ நம்மளுக்காக பேசுறதுக்கு அங்கே எம்பி இருக்க மாட்டாங்கல்ல. எம்பி இருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு கொள்கையை நிறைவேற்றுறோன்னா அவங்களே அதை பண்ணிப்பாங்கல்ல. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி சார் இந்த சட்டத்தை கொண்டு வரது மத்திய அரசு அதிகாரம் கொடுத்தா தான் மாநில அரசு வந்து அதை நிறைவேற்றணும். இப்போ இவங்களே அடிப்படை வசதி இல்லாமல் பண்ணுறாங்க. அதனால் வந்து மக்களுக்கு தாங்க இது பாதிப்பு. இப்போ நிதின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகமாக போகுது. அதை விட நம்ம தான் அதிகமாக கொடுக்குறோம். வரியின் அடிப்படையில் கட்டுறது நம்ம தான் கொடுக்குறோம். அப்படி பார்த்தா எம்பிக்கள் வந்து நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்கணும். ஆமாம், நம்ம அது எம்பிக்கள் கம்மி பண்ணுறாங்க, திட்டமிட்டு கம்மியான இது வந்து திட்டமிட்டு செய்கிற சதி. அது ஒன்றிய அரசு அது மத்திய அரசு பண்ணுறது தான் பெரிய தப்பு பண்ணுது. இது இப்போ இந்த எம்பிக்கள் வந்து சதவீதம் வந்து கம்மி பண்ணிட்டா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா கூட சொல்ல முடியாது. அப்போ நம்மள வளர்ச்சியில் வளர்ச்சி வந்து அடிமட்டம் பண்ணுறான். யார்? இந்த மத்திய அரசு அடிமட்டம் பண்ணுறான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே திமுக அரசு பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது மத்திய அரசு. அதை வந்து மாநில அரசை எப்படியாவது ஒழிக்கணும், இந்த ஆட்சி எப்படியாவது ஒழிக்கணுன்ற ஒரு திட்டத்தோடு தான் இந்த இதை எடுத்து சொல்கிறோம், நிறைவேற்றோம். இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டது? இது மாநில சார்ந்த முக்கியமான விஷயத்துக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்றா ஒரு கோரிக்கையை வந்து ஒன்றா ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு மாநில அரசு ஒன்று சொல்கிறது, மத்திய அரசு ஒன்று சொல்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. மாநிலத்தில் உள்ள எல்லா கட்சியுமே ஒரு கொள்கையிலே இருக்கணும். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா மத்தியக்கு ஒரு கொள்கை, ஆளுங்கட்சிக்கு ஒரு கொள்கை, எதிர்கட்சிக்கு ஒரு கொள்கை, இப்படி இருக்கிறதால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. மாநில சார்ந்த விஷயத்துக்கு எல்லாரும் ஒற்றுமையாக குரல் கொடுக்கணும். மாநில சார்ந்த விஷயத்துக்கு எல்லாரும், அது எம்பி எத்தனை எம்பி இந்த பிரச்சனை கிடையாது. மாநில சார்ந்த விஷயம் எல்லாரும் குரல் கொடுத்தா வந்து கம்மி பண்ணிட்டா நம்மளோட பேச்சு எடுபடாதுல்ல. பேட்டி எடுபடாது இல்லப்பா. கேரளாவில் 20 பேர் தானப்பா எம்பி இருக்கான். இல்லை, அந்த 20 பேர் 10 பேர் ஆகிட்டா அவன் சொல்ற விஷயங்களை கேட்க மாட்டாங்க. அவன் மாநிலத்தில் ஒன்றும் இயங்காதுல்ல. நம்ம வரி நிறையா தரம்பா, கோடிக்கணக்கு வரி தரம்பா. நம்ம ஊரில் பிஸ்னஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி இல்லை, பலாயிரம் வருஷமாக நிர்வாசி தமிழ் படித்தா பிச்சை இருந்தேன். தமிழ் படித்தவன் தான் உலக நாடு முழுக்க இருக்கான். அதாவது வந்து இப்போ 4 ஸ்டேட்டு, 4 ஸ்டேட்டோட சிஎம், 2 ஸ்டேட்டோட டெப்டி சிஎம், பஞ்சாப்லேருந்து முக்கியமான கட்சி, இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ இது தப்பு, இதன் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் எடுக்க மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம் கூட பண்ணுவானோ, நம்மளுக்கு குறைக்க தான் செய்வானோ. இது தவிர்க்க முடியாது. இந்த சட்டம் கொண்டு வந்துட்டா, சட்டம் கொண்டு வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சட்டம் கொண்டு வந்துட்டா இதுதான் பிரச்சனை. நம்மளுக்கு குறைக்க தான் செய்வான், எம்பி குறைக்க தான் செய்வான். ஆனால் மாநில சார்ந்த விஷயத்துக்கு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஒற்றுமையாக குரல் கொடுத்தா எதான் தான் ஜெயிக்க முடியும். ஆமாம், மாநில அரசு ஒன்று சொல்லுது, மாநில அரசு சொல்கிறது அப்படின்னா எதிராக இருக்கக்கூடாது. மாநில சார்ந்த விஷயத்துக்கு எல்லா கட்சியும் ஒற்றுமையாக குரல் கொடுக்கணும். நமக்கு என்ன வந்துட்டு ஒதுங்கி போகிறதால தான் இந்த பிரச்சனை. அதாவது வந்து இப்போ எம்பிக்கள் வந்து அடிப்படையில் பிஎம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்சியிலையும் நின்று பண்ணுவாங்க. கடைசி எம்பிக்கள் எலெக்ஷன் போவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 20 ஆக்கிட்டாங்கன்னா வட மாநிலத்தில் அதிகமாகிட்டுனா ஆல்ரெடி இந்தியில் அவங்க இருக்காங்க.
ஸோ அதன் அடிப்படையில் ஈஸியாக எலெக்ஷன்லையுமே ஜெயிச்சிருவாங்கல்ல. அது உண்டுப்பா, அது 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 தவிர்க்க முடியாதுப்பா. இப்போ யூபியில் வந்து 100 பேர் இருக்காங்க, 120 பேர் எம்பி ஆவான், 120. நம்ம 40 35 ஒரு 4 எம்பி குறையாக தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல வர்ற அந்த குறைவு. ஏன்னா நம்ம அந்த காலத்திலேயே வந்து குடும்ப கட்டுப்பாடுன்ட்டு வச்சுதான். அவன் வந்து குடும்ப கட்டுப்பாடுலாம் கடைப்பிடிக்கல. நம்ம தான் குடும்ப கட்டுப்பாடு, தமிழ்நாடு தான் குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை கடைப்பிடிச்சா. அதனால் நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை கம்மி. ஆனால் அவன் வந்து அதை வந்து கொஞ்சம் குழந்தை பித்தி போட்டான். அதை வச்சுலாம் கணக்கு பண்ணால் வேலைக்கு ஆகுது. ஆனால் மாநில சார்ந்த விஷயத்துக்கு எத்தனை எம்பின்ட்டு முக்கியம் கிடையாது. எந்த விஷயம் மாநில சார்ந்த விஷயத்துக்கு ஒற்றுமையாக குரல் கொடுக்கணும். அதுக்கு எந்த கட்சி குரல் கொடுக்கலையோ அந்த கட்சியை மக்கள் மொத்தம் புறக்கணிக்கணும். எம்பிகளுடைய தொகுதியை குறைக்கிறாங்க, மக்களுடைய அடிப்படை எண்ணிக்கை கம்மியாக இருக்குதுன்னு. இது கொண்டு வந்தது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்திரா காந்தி பீரியடில் கொண்டு வந்தாங்க. என்னன்னாக்கா நம்ம நாட்டில் வந்து ஜனத்தொகை அதிகமானாக்கா பொருளாதாரம் பாதிக்கும், வறட்சி இருக்கும் அப்படின்னு. இது நாட்டுக்கு வந்து மக்கள் பெருக்கு எடுத்தாலும் பொருளாதாரத்தை பெருக்கு அடிக்கணும். அதுதான் நாட்டுடைய ஆட்சி செய்கிறவங்களுடைய எண்ணம். ஆனால் அதை யாரும் செய்யலை. மக்களை குறைக்கணும். செருப்பு போட்டுக்குன்னு செருப்பு சின்னதாக சொல்லி காலை வெட்டுற கதை அவங்க ஆரம்பத்தில் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ மக்கள் தொகுதியில் வந்து குறைக்கணும், இங்கே வந்து ஜனத்தொகை எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எம்பி தொகுதியை ஆக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னே உள்ள தொகுதி 39 தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்து 40. அந்த 40 தொகுதியிலே வந்து இப்போ போய் நம்ம கேட்க போனாலும் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. ஏன்னா வடநாடுகளில் தான் அவங்க அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அதிகமாக செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கோசம் எதுவுமே செய்யலை. வருங்காலத்தில் இதை மாதிரியான ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து துண்டு போட்டுருணும். தமிழ்நாட்டுக்கான மரியாதை இருக்காது, நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒழுக்கம் எல்லாத்தையுமே கெடுத்துடணும். இப்போவே வந்து வடநாட்டில் இருக்கிற பூரா இங்கே வந்துட்டான். ஆனால் என்ன அடிப்படையில் அவன் வந்து மக்கள் எண்ணிக்கையில் வந்து தொகுதியை குறைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதனால் வந்து இந்த 39 தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிக்கும் இதில் கையை வைக்கக்கூடாது. வேறு ஏதாவது பண்ணு, அது முறையாக இருக்கும். நீ வந்து கணக்கு எடுப்பில் கொண்டாந்து வச்சு மக்கள் தொகை குறையுது யார் கொண்டு வந்து? நீங்கள் கொண்டு வந்து தானே. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை எம்பி தொகுதி அங்கே குறைக்க வேண்டியது தானே. அங்கெல்லாம் வந்து யாரும் கடைப்பிடிக்க, தமிழ்நாட்டில் மட்டும் தான் கடைப்பிடிக்கும். இன்றைக்கி கணக்கு எடுத்துங்க, தமிழ்நாட்டில் கூலி வேலை செய்கிறான், ரோடு வண்டி இழுக்கிறான், செருப்பு தைக்கிறான், ரோட்டில் போட்டு மிஷின் தைக்கிறான், அவன் பிள்ளைங்களாம் படிக்கணுன்ட்டு கஷ்டப்பட்டு இவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான். வடநாட்டில் அப்படி கிடையாது. ஒரு செவத்துக்கு ஆணி அடிக்கணுமா ஆள் இல்லைன்னா அவன் பிள்ளைய விட்டு அவன் கிளம்பிடுறான். பேப்பர் பொறுக்கிற வேலையை கூட அவன் செய்கிறான். நான் பிள்ளைய படிக்கணும் அவனு நினைக்கிறதே கிடையாது. அவனே பாரு படிச்சிருக்கானே, ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது அந்த ஹிந்தி, உருது இதை மட்டும் தான் கற்று வச்சுக்கிறானோ. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஒழுக்கம், அவன் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் கொண்டு போகிறான். ஆனால் சலுகை பூரா என்ன பண்ணுறான், வடநாட்டில் இருக்கிறவங்க அந்த பக்கம் தான் குஜராத், உத்தரப்பிரதேசம் இப்படி பல இது கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுக்கு சலுகை கொடுக்கல. அதனால் நம்ம நாட்டை பார்த்து அவனுக்கு முன்னேறட்டும். அதை விட்டு அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை கொண்டு போகக்கூடாது. நம்ம நாட்டை பார்த்து அவனு முன்னேறணும். அதுக்கான பாடத்தை எடுங்க, மீட்டிங் போடுங்க, இது ஒன்றாலும் பண்ணுங்கள். வர பிரதமர்லேருந்து வர அந்த நாட்டு முதலமைச்சர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டை பார்த்து அவங்க திருந்தனா போதும். ஆனால் மக்கள் எடுப்பு கணக்கில் வந்து தொகுதியை குறைக்கிறேன் அப்படின்னு போனால் இது நல்லா இருக்காது. போராடுறாங்க தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி அமைச்சிக்கின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்கல, இது கொடுக்கல அப்படின்றான். அதை கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன், பல பிரச்சனைகளை கொண்டு வராங்க. இவங்களும் பல கோரிக்கை வைக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் செவி சாய்க்க மாட்டேங்கிறான். அது இன்னும் தமிழ்நாட்டே ஒரு கேவலமாக நினைக்கிறான். அவன் ஏன் ராம ஆண்டாலனா ராவண ஆண்டானா, ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், தமிழ்நாடு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டுக்கு என்ன நடைமுறையில் வரணுமோ அதெல்லாம் நடக்கணும். இந்த கட்சி நம்ம நாட்டில் இருக்கிற கட்சிக்காரன் பூரா ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு பாடுபட வேணும். அதான் என்னுடைய கோரிக்கை. ஹிந்தி கண்டிப்பாக திணிக்க தாங்க செய்கிறாங்க. வலுக்கட்டாயமாக இந்தியாவில் வந்து அவங்க படிப்படியாக எல்லா மாநிலத்துலேயும் இந்தியை கொண்டாண்டாங்க. தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் அதை வந்து முழுமையாக ஏற்றுக்காமல் இருக்காங்க. அதான் இவ்வளோ மாநிலமே ஏற்க வச்சிட்டோமே, நம்ம இதுக்குள்ளே கொண்டாண்டோமே, இவங்களையும் கொண்டு வந்தாலும் அதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. என்னைக்கெல்லாம் யாராவது இப்போ டிஎம்கே ஆட்சி இருக்கோ, டிஎம்கே ஆட்சி போயிட்டு ஏடிஎம்கே வந்தால் ஏடிஎம்கே கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இல்லை இருமொழி கொள்கை அப்படின்றதே போதும் இல்லை. இப்போ எதுக்கு மும்மொழி கொள்கைன்னு போதும் தான். இங்கிலீஷ் படித்தா போதும், வெளிநாட்டுக்கு போகலாம். ஹிந்தி படித்தா வெளிநாட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆங்கில அறிவு இருந்தால் வேறு எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் எந்த ஆஃபீஸர் வேணால் வேலைக்கு போகலாம். இவங்க இந்தியாவுக்குள்ளே எல்லா நிதி ஆதாரத்தையும் அவங்க கையில் கொண்டு போயிட்டாங்கல்ல. இப்போ அந்த நிதின்றதெல்லாம் கேள்வி என்ன? ஆமாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா நாங்கள் இன்னும் நிதியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு டாக் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏதான் சார் படிப்படியாக மாநில அரசுகிட்டேருந்து எல்லா நிதியும் பறிச்சிருவாங்க சார். இப்போ இல்லை, நீ என்ன தான் போகிறாலும் சரி எல்லா நிதியும் பறிச்சிட்டாங்க.
எவ்வளோ போராடும் சரி போராடிட்டு தான் இருக்கணும். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் இதை உள்ளே கொண்டாந்துருவாங்க பாருங்க. அப்படின்றது நடக்கும் கண்டிப்பாக பிளாக், அதாவது ரகசியமாக ஒவ்வொரு நிதியாக தடுத்து வேறு வழியே இல்லாமல் இந்த மாநில அரசு நடத்தணுன்னா வேறு வழியே இல்லை. அங்கே நிதியை வாங்கி தான் இந்த அரசாங்கம் நடத்தணும். ஒரு லிமிட்டு தான் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலன்னா கடைசியில் அவங்க சரண்டர் ஆகிடணும். பாடத்திட்ட வழியா திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொண்டு வந்து அப்படி திரிக்கிற வழியுமே வராங்களே. இந்த நேரத்துல பசங்களுக்கு தேவை, ஆல்ரெடி நிறைய படிக்கிறானுங்க. பாரம் தான் நல்லாவே தெரியுது. வட இந்தியாவில் அந்த ஒரு மொழிக்கு மேலே படிக்கவே மாட்டாங்க அங்கே உள்ள பசங்கள்லாம். குஜராத் இதுலையோ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலையோ ஜார்க்கண்ட்லேயோ பீகார்லேயோ நீங்கள் போய் இன்னொரு மொழி படிச்சு தான் சொல்லுங்களேன். அந்த பசங்களை துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவான். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஹிந்தி படிச்சா நல்லா வந்துடலாம் சொல்றாங்க, அப்புறம் வட மாநிலத்து வரலாம் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. ஹிந்தி படித்தா நல்லா வந்தானே அவங்களோட கான்செப்ட். மத்தியில் ஆள்றவங்கள அதை ஒரு மாய மாதிரி தோற்றத்தை உருவாக்கி ரயில்வேல வேலை கொடுத்துருவோம், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருவோம், மத்திய அரசு வேலை கொடுத்துருவோன்னு. நான் கேட்குற கேள்வி, ஆந்திரா பல ஆண்டுகளாக இந்தியை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, கர்நாடகம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு வேலையில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. எல்லாம் கண்கட்டி வேலை அவ்வளோதான். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இது உள்ளே பூத்திடுவாங்க. அது படிப்படியாக அதிகாரம் ஃபுல்லாக போய் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது மத்திய அரசுக்கிட்ட. நிதி ஆதாரத்துலேருந்து ஒன்று ஒன்றா பல்ல பிடிங்கிட்டே இருக்காங்க. எல்லாம் போயிடும், வேறு வழியே இல்லாமல் அது ஆகி தான் ஆகும். ரொம்ப நாளைக்கு போராட முடியாது, ஆனால் அது வரைக்கும் போராடி தான் ஆகணும். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் மத்திய அரசுக்கு, மும்மொழியை கொண்டாங்க, ஆனால் அந்தந்த மாநிலத்துக்கு உள்ள மொழிக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லை. அவங்க சொல்லலை 5வது வரைக்கும் தான் படிக்கணும், 5வதுக்கு மேலே கண்டிப்பாக ஹிந்தி தான்ட்டாங்க. அது இல்லாமல் 3வது டெஸ்ட்டு பாஸாக ஃபெயிலாக, 5வது எக்ஸாம், அதில் நீ பாஸ் ஃபெயிலாக நீ திறமையை காட்டினா தான், இல்லை ஃபெயிலாக ஃபெயிலு. 8வது எக்ஸாம் பொது எக்ஸாமு, அதுலேயும் பாஸ் ஆகணும். அப்புறம் 10th பாஸ் ஆகணும், +1 +2. இந்த மாணவர் மத்தியில் அவ்வளோ அழுத்தத்தை கொண்டு போனால் என்ன ஆகும்? இது தேவை, இது தேவையே இல்லை. அது